இந்த மாதிரி ஹைஃபையா ஆனா ஆட்கள் கூட ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் கூட நம்மளோட கனெக்ஷன் கிடைச்சிச்சு. நம்மளும் அவங்களும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம ஏதாவது கூட்டத்தில் என்ட்ரி அடிக்கும் போது அந்த கூட்டம் என்ன கூட்டம் எப்படி கூட்டம் அப்படின்னு பார்த்து அடிக்கணும். இல்லாட்டா ஹைஃபை மக்கள் வந்து நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க. சரியா? நம்பர் ஒன். நம்பர் டூ, ஹைஃபை மக்கள் கூட ஏன் இருக்கணும், இருந்தா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேர் வரணும், அவங்களோட புகழ் வரணும். நான் தான் இதுல பெஸ்டா பண்ணிட்டேன், எனக்கு மக்கள் பாராட்டவே இல்லை, என்னைய கூப்பிட்டு மாலை போடல, என்னை கூப்பிட்டு பேசல. எம்எம்ஜில யாரும் அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. சத்தம் காட்டா வேலையை பார்த்துட்டு சத்த காட்டா போயிருவாங்க. அவங்க பண்ணதும் தெரியாது. எல்லாரும் தன்னோட பேர் இல்லாத ஒரு இங்க உள்ள கல்ச்சர் அப்படி, எம்எம்ஜில உள்ள கல்ச்சர் அப்படி செல்ஃபிஷா இருக்கிறது கிடையாது. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கு. 20 வருஷமா அவர் ஒரே ஆள் தான் பிரசன்டேஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அவர் ஒருத்தர் தான் தலைவரா இருப்பாரு. அவர் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. சோ நம்ம எந்த கூட்டத்துல போறோமோ அந்த கூட்டத்துல அந்த கூட்டம் எப்படி, அது என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படி பேசலாம். ரைட்டா? எதுக்கு நமக்கு ஹைஃபையான மக்கள் தேவை? ஹைஃபை மக்கள் கூட நம்ம கனெக்ஷன் இருந்தா அவங்களுக்கு நமக்கு ரிலேஷன் தான். நமக்கு என்ன லாபம் இருக்கும்? யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அந்த வேலையை தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்காவது கொடுக்கீங்க அப்படின்னா, மவனே நீ என் கூட சேர்ந்து எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், உன் வாழ்க்கை மாறணும்னா நீ இதுல சேரு, இப்படிங்கிற திமிரு உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். சரியா? அவனுக்கு அதை பத்தி எந்த ப்ராப்பர்ட்டி இல்ல, அவங்களுக்கு எந்த யூஸ்ஃபுல் இல்லைன்னா அப்படி ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டாம், இன்விடேஷன் பண்ண வேண்டாம், அவன் வேண்டாம். ஹைஃபை மக்களோட நமக்கு ஏன் கனெக்ஷன் தேவை? யா சார், ஹை நெட்வொர்க்கிங்ல வந்து நம்ம கனெக்ட்ல போறப்போ நம்மளோட நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க சப்போர்ட் நிறைய தர்ற மாதிரி ஃபீல் பண்றேன் சார். நெக்ஸ்ட் அவங்க நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறப்போ அவங்களோட நெட்வொர்க்ல நம்மளுக்கான அடுத்து எப்படின்னா ஒரு மோட்டிவேட் கொடுத்து அவங்க பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரு நபர்னு சொல்லி நம்மளை அறிமுகப்படுத்துறாங்க. ஹைஃபையா இருக்கவங்க கூட பேசணும்னாலே ஒரு பயம் இருக்கும். அது எனக்குமே இருக்கும். ஆளை பார்த்த உடனே பயந்துருவோம், ஐயோ அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி பீப்புளும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசவே ஒரு கூச்சமா இருக்கும். ஆனா வந்து இந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும்போது சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்மளோட பழக்க வழக்கமும் மாறும். அதே மாதிரி நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கவும் முடியும். நெட்வொர்க்கையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இப்ப அவங்க சைட்ல இருந்து. அந்த மாதிரி சார் வந்து சொசைட்டில இருந்து பெரிய மரியாதை கிடைக்கும் சார். அதுதான் சார் நான் இதுல பார்த்தேன். இது நான் எங்க எனக்கு கிடைச்சிச்சுன்னா, நான் மும்பை வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ப்ரீமியம் மீட்டிங் இருந்துச்சுல சார். அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு என்னோட அப்ளைனே கால் பண்ணிட்டு, நீ எந்த இடத்துல உட்காந்துருக்குன்னு தெரியுமா, அந்த இடத்துல வேல்யூ உனக்கு தெரியுமாடா, எனக்கெல்லாம் பார்க்கும்போது புல் அரிச்சிச்சு அப்படி சொல்லும் போது தான் சார் நான் அதை உணர்ந்தேன். அப்பேற்பட்ட இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு. இதான் சார் நான் எதிர்பார்க்குறேன். அதாவது எல்லாரும் வந்து ஈஸியா நம்பிட மாட்டாங்க. நம்மளை கவனிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், எப்படி ஹேண்டில் பண்றோம், இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். அப்ப கோயம்புத்தூர்ல வந்து சித்ரா அப்படின்னு இருக்கும். சவுத் இந்தியன் டெக்ஸ்டைலுக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்கும். அதுல வந்து ஒரு 154 யூனிட்டினுடைய ஓனர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து அதுல கலந்துக்கிட்டாங்க. நான் வந்து லாஸ்ட் டைம் அனுப்புனாங்க 2007 இருக்கும். அப்ப அனுப்பும் போது அங்குள்ள ஒருத்தர் டைரக்டர் இருப்பார், அசிஸ்டன்ட் டைரக்டர், எனக்கு எங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் என்ன சொன்னா, பின்னாடி உட்காந்துருந்தேன். அவர் வந்து எனக்கு பேர் சொல்லிட்டாரு, முன்னாடி வந்து உட்காருங்க அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் கூச்சம். இல்ல நம்மள வந்து நம்ம ஒரு பெரிய ஆளா நம்மள வந்து முன்னாடி உட்கார சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஸ்பீச் பண்ணல, ஏன் நீங்க பண்ணிக்கலாமே அப்படின்னாரு. ஏன்னா நான் அப்ப வந்து அந்த அளவுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இருந்தாலும் அவரை வந்து என்னை வாட்ச் பண்ணிருக்காரு. எனக்கு வந்து எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு டேலண்ட் இருக்கு இந்த விஷயத்துல, அதை பார்த்துட்டு தான் அவர் ஸ்பீச் பண்ண சொன்னாரு. ஆனா அன்னைக்கு பண்ணல. இருந்தாலும் வந்து அவர் வந்து அந்த ரெக்கக்னேஷன் கொடுத்தாரு. அந்த விஷயம் பாக்குறேன். தேங்க்யூ. நம்ம வந்து இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இருக்கிறோம்னாக்கா நமக்கு நம்ம லைஃப்ல வந்து முன்னேற முடியாது. இப்போ நம்ம ஐஃபை மக்கள் கூட போய் பழகும்போது அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்க பேச்சு, அவங்க யாராட்டெல்லாம் மூவ் பண்றாங்க, என்ன டைமிங்ல எப்படி பேசுறாங்க, இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும்னாக்கா அந்த ஐஃபை மக்கள் கூட பழகும் போது தான் நம்ம எல்லாம் கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். ஹை நெட்வொர்க்கிங்னா யாரு அப்படின்னா, உண்மையிலே நம்மளோட சிந்தனைகளையும், வெறும் பணத்துல நான் சொல்லல, தகுதியில சொல்லல, சிந்தனைகளையும், செயல்களையும், அறிவுகளையும் அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். இது எல்லாமே தான் அவங்க தான் நம்மளோட ஹை நெட்வொர்க்கிங். ஓகே. ரெண்டாவது, ஹை நெட்வொர்க்கிங்லாம் நிறைய பணக்காரங்களாம் சூப்பரா இருப்பாங்களா, ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்களா, புத்திசாலியா இருப்பாங்களான்னா கேள்வி வந்து நோ. அதுக்கு பதில் வந்து நோ. பணக்காரனா இருந்தா புத்திசாலியா இருப்பானா? நோ. பணக்காரனா இருந்தா எமோஷனலா இருப்பானா? நோ. பணக்காரனா இருந்தா நல்லவனா இருப்பானா? நோ. அதுக்கு பதில் வந்து நோ. ஜோஸ் ரோஸ் எல்லாம் பைக்ல மேல மலையில தெரியாம ஏறிட்டாங்க. ஏறின உடனே நான் பின்னாடி கார்ல இருக்கேன், மலைக்கு மேல ஏறுது. என் தங்கச்சி பொண்ணு ரோஸு ஜோஸ் எல்லாம் உருண்டு கிடுக்கிடுன்னு கீழே உழுது. ஹை அந்த மலையில எல்லாரும் ஓடி வந்து தூக்குறாங்க. நான் பைக் வச்சு நான் கார்ல வந்து அப்படி உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே ஆகல. என் கார்லயும் நிறைய உட்காந்துருக்காங்க. உடனே தூக்கிட்டு போனா ஏதாச்சும் ஆயிடுனா, இல்ல கீழே விழுந்தாங்க. அப்புறம் நான் வண்டியை சைட்ல விட்டுட்டு அவங்கள பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து எல்லாம் பண்ணேன்.
அப்ப என் வண்டியில சொன்னா ஜோஸ் கீழே உருண்டு விழுறான், எல்லாரும் உழுதாங்க, நீங்க உங்க பாட்டு உட்காந்துருக்கீங்க, எந்த சேஞ்சஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, ஆமா என்ன செய்ய முடியும், இப்ப நானும் மலையில இருக்கேன், நான் வண்டி வச்சு இறக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் செய்யணும் அப்படின்னு. இந்த சீனை கட் பண்ணிட்டு நேரா நான் அம்பானியை பாக்குறேன். அம்பானி பையன் வந்து பேசிட்டு இருக்காரு, ஆஸ்மா இருக்குன்னு, அம்பானி அழுதுட்டே இருக்காரு, கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காரு. அந்த எமோஷன் நான் சொல்றேன். ஸோ எமோஷன் எங்க இருக்கோ எங்க இல்லை அப்படி சொல்லல. நீ தம்பி நினைக்கும் போது எனக்கு கூட எமோஷன் இருக்கும், நான் அதை சொல்ல. பட் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த இடத்துல இருப்பான்னு தெரியும். நான் ஒரு லீடரு, மந்த்லி அவரு 17 lakhs சம்பாதிக்காரு, 17 லட்சம் சம்பாதிக்காரு. அவரு கூட பேசிட்டு ஏதோ பேசும்போது நான் அவரு சும்மா சொன்னதும் செஞ்சதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஒண்ணு சொன்னேன், அவரு செய்யல, அடுத்தால பேசினாரு, நான் அவரை பிளாக் பண்ணிட்டேன். 17 லட்சம் மந்த்லி இன்கம் பண்ண ஒருத்தனை நான் பிளாக் பண்ணிட்டேன். போடா உன் பேச்சுக்கால் தெரியல, நீ என்ன பெரியவனே கிடையாது அப்படி. அந்த மாதிரி நீங்க வெறும் பணத்தை மட்டும் பெரிய ஆள் கிடையாது, அவங்களோட எமோஷன்ஸும் அவங்க பண்ற இன்கமும் அவங்களோட நடவடிக்கைகளும் சொல்ற கமிட்மெண்ட். எம்எம்ஜிக்கு யாருக்கு பெரிய மரியாதை கொடுக்கும் அப்படின்னா, சொல்ற வார்த்தையும் சொல்ற கமிட்மெண்ட் யாரு செய்யணும், அதான் நம்பர் 1. அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்கு, அது மேட்டர் கிடையாது. இன்னைக்கு 500 கோடி 600 கோடி ஆனவங்களும் சரி, எம்எம்ஜி ஒருத்தர் வந்து உட்கார வச்சு கும்பிட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு கையெடுத்து கும்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க உள்ள மதிப்பு. ஹை நெட்வொர்க்கிங்னா பணம் இருக்கா இல்ல, பெரிய பவர் இருக்கா இல்ல, ஆனா நமக்கு இருக்கிற நாலேஜுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஸோ ஹை நெட்வொர்க்கிங் வந்து அதுதான் நம்ம டிசைன் பண்ணலாம், ரைட்டா? நிறைய பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட பேசும்போது அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன, எப்படி பழகணும் என்னதுன்னு தெரியும். ஸ்பெஷலி வந்து நான் 5 கோடி சம்பாதிக்கிற ஆட்கள் கூட உட்காந்துருக்கேன், சாப்பிட்டுருக்கேன், அவங்களோட பழக்க வழக்கம் சிந்தனை நமக்கு தெரிய வரும். ஈவன் அவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கும்போது எப்படி குடிக்காங்க, நம்ம ஊர்ல மொடை குடிக்காரங்க எப்படி குடிக்காங்க, நம்ம ஜாலி போட்டு வச்சுட்டு குடிக்க. இங்க பாம்பேல எல்லாம் ஷோரூம் மாதிரி இருக்கும், நம்ம ஊர்ல கண்ணாடி போட்டு கூண்டுல சிங்கம் புலியில வந்து கரடி தின்ட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பழக்க வழக்கங்கள் வந்து யாரு கூட பழகும்போது எப்படி இருக்குன்னா, எல்லா விஷயமும் சாப்பிடும் போது, ஃபேமிலி கூட பழகும் போது, ஒய்ஃபை பாக்குற விதம், குழந்தைகள் பாக்குற விதம், எல்லாரும் கூட நடக்கிறது, இது எல்லாமே நமக்கு வந்து ஹைஃபை மக்கள் கூட இருக்கும்போது பழக கிடைக்கும். தென் ரெண்டாவது வந்து ஹைஃபை மக்கள்கிட்ட வந்து பவர் நிறைய இருக்கும், கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு கால் அடிச்சா வேலை முடிஞ்சிடும், ஒரு இன்டெலிஜென்ட் இருந்தா வேலை முடிஞ்சிடும். ஹைஃபை பவரோட பவர் அதான்.